தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுகா வடக்கூறுங்கிற ஒரு கிராமத்துல புதிதாக திறக்கப்பட்ட ஒரு மதுபான கடை. அந்த மதுபான கடையை எடுக்கக்கூறி அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள்கள் சாலையை மறிச்சு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழியாதான் எங்களுடைய மாணவர்கள், அதாவது எங்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்றாங்க. எங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். இது மாதிரி ஒரு சாலை வசதி இருக்கக்கூடிய ஒரு சாலையில திடீரென ஒரு புதிதாக மதுபான கடையை அமைச்சிங்க அப்படின்னா எங்க பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? குடிச்சிட்டு சண்டை வளர்க்குறது, குடிச்சிட்டு ஏட்டிக் பூட்டிக் பண்றது, இது மாதிரியான நிறைய செயல்களை அங்க குடிக்க வரக்கூடிய நபர்கள் இதுக்கு முன்னாடியும் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எனவே அங்க இருக்கக்கூடிய அந்த மதுபான கடையை அகற்றக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கோரிக்கை வச்சு சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல இந்த ஒரு மதுபான கடை மட்டுமே இப்படி இருப்பது கிடையாது. தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல, அதாவது பள்ளிக்கு அருகிலேயே மதுபான கடைகள்லாம் நிறைய இருக்கின்றது. எங்க கிராமங்கள்லயும் இது மாதிரியான ஒரு மதுபான கடைகள் உண்டு. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே போராட்டம் பண்ணி தோல்வி அடைஞ்சாங்க. நாங்கள் எங்க வாலிபர்கள்லாம் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். பாட்டில் உடைச்சி விவசாய நிலங்களை வீசுறாங்க. பிள்ளைங்க மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் போக வழியில இடையூறு பண்றாங்க, கெட்ட வார்த்தைகள் சொல்லி, கொச்ச வார்த்தையா சொல்லி திட்டுறாங்க அப்படின்னு எங்க திருப்பனந்தாள் காவல் நிலையத்துல ஏற்கனவே நாங்க புகாரும் அளிச்சிருந்தோம். புகாரின் அடிப்படையில பலமுறை அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் பலமுறை வார்னிங் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அதுக்கான தீர்வு முற்றிலும் கிடைப்பது கிடையாது. இது கண்டிப்பா இதுக்கான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா தஞ்சாவூர் கலெக்டர் அவர்கள் கண்டிப்பா இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்க மதுபான கடைகளை முற்றிலும் அகற்றிடுங்க அப்படின்னு யாருமே சொல்ல போறது கிடையாது. சொன்னாலும் எந்த நபர் அதற்கான எப்படி சொல்றது அப்படின்னா, எந்த நபர் அதற்கான முன் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அந்த நபர்கள் பல விளைவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசானதோ மற்றும் அந்த கிராமத்தை சேர்ந்த பல நபர்களாலும் சந்திக்கப்படுவார்கள்ங்கிறத அந்த மக்களுக்கு தெரியும். அவ்வளவுலாம் நாங்க பெரிதா கேட்பது கிடையாது.